ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது பன்னீருக்குள்ளே நல்லா அந்த மாதிரி சால்ட் இறங்கிடும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய், ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருங்க. இதோட ஒரு 2 எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபைனலாக நம்ம எக்கு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கல் சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. சிம்லேயே இது ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேகட்டும். சிம்லேயே ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்லேயே வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆம்லேட்டு. இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.